வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து அலுவலகத்தில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் மீண்டும் வெளியாயிருக்கு. மொத்தம் 2 விதமான காலிப்பணி இடங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 வேலைகளுக்குமே நீங்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்ட கல்வித் தகுதி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம். கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க, 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் அதிகபட்சமாக 58,000 ப்ளஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு, என்னென்ன பதவிகள், எத்தனை காலியிடங்கள், இன சுழற்சி விவரங்கள் என்ன, வயது வரம்பு விவரங்கள் என்ன, எப்படி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது, எப்படி விண்ணப்பத்தை அனுப்புவது, எங்கே அனுப்புவது போன்ற மற்ற விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். மொத்தம் 2 விதமான பணிகள் அப்படின்னு சொன்னேன். இந்த பணிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணிகள்னு பார்ப்போம். மொத்தம் 2 காலிப்பணியிடங்களில் ஒன்று அலுவலக உதவியாளர் காலிப்படம், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கந்தர்வக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காலியாக உள்ள பணியிடத்தினை, அதாவது அலுவலக உதவியாளர், அந்த வேலையை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுதான். மொத்தம் அலுவலக உதவியாளர் பணிக்கு 3 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 3 காலியிடங்களில் இன சுழற்சி விவரம் பார்த்தீங்கன்னா பொது போட்டி, ஆதி திராவிடர் அருந்ததியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது சீர்மரபினர், அதாவது ஜெனரல் டர்னு, எஸ்சி எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முன்னுரிமை பெற்றவர், முன்னுரிமை அற்றவர்களில் முன்னுரிமை பெற்றவர் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் அருந்ததியினரில் ஆதரவற்ற விதவை பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முன்னுரிமையில் முன்னுரிமை பெற்றவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முன்னுரிமை பெற்றவர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 15,700 அதிகபட்சமாக 58,100 மற்றும் இதர படிகள் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வயது வரம்பு விவரங்கள் பார்ப்போம். பொதுப்பிரிவு, அதாவது பொதுப்பிரிவு ஜெனரல் டர்ன், அவங்க குறைந்தபட்ச வயது வரம்பு அனைவருக்குமே 18, அதிகபட்சமாக பொதுப்பிரிவினருக்கு 32 வயது வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது பிற்படுத்தப்பட்டோருக்கு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக 34 வயது வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி, டிஎன்சி அவங்களுக்கு அதிகபட்சமாக 34 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 37 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை அவங்க 37 வயதுக்கு விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு பிரிவினருக்கும், அதாவது எம்பிசி, பிசி, டிசி, பொதுப்பிரிவு எல்லா பிரிவும் சேர்ந்து 10 வருடம் கூடுதலாக வயது வரம்பு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவினர் 50 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மற்றும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி 55 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வயது வரம்பு நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணும்போது 1/7/2023 அன்னைக்கு டேட் படி தான் நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி போடணும், கரெக்டாக போடணும். இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இந்த அலுவலக உதவியாளருக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆன அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அதனால் இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அது போக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விண்ணப்ப படிவம் வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இல்லைன்னாலும் புதுக்கோட்டை NIC.in அப்படிங்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலையும் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம். விண்ணப்பம் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 9/1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 9/1/2024 முதல் 30/1/2024 வரை அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரைக்கும் வாங்கிக்குவாங்க. 31ஆம் தேதி 5:45 மேலே வாங்க மாட்டாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணிடணும்.
கடைசி நாள் வந்து 31/1/2024 மாலை 5:45. எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆணையர் ஊராட்சி ஒன்றியம், கந்தரவக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம், பின்கோடு 613301. இந்த வேலைக்கு நிபந்தனைகள் குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன நிபந்தனைகள் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். இணையதள முகவரிலிருந்து மட்டுமே இந்த விண்ணப்பத்தில் பதிவிறக்கம் செய்து அதில் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முறையாக கல்வித் தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று இவற்றோட ஜெராக்ஸை நீங்களே ஒரு கையெழுத்து போட்டு ஜெராக்ஸ் காப்பியில், அதாவது சுய சான்றப்பம், செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கையெழுத்து போட்டு அந்த விண்ணப்ப காப்பியை வந்து நீங்கள் அனுப்பணும். எக்காரணத்தை கொண்டு ஒரிஜினல் அனுப்ப வேண்டாம். தேவையான இன சுழற்சி மற்றும் வயது வரம்பு தகுதி உள்ள நபர்களிடம் வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து செல்ஃப் அட்டஸ்ட் ஒரு கவரில் உங்கள் அட்ரஸையே நீங்கள் எழுதி அதில் ₹30 ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட இணைச்சு அனுப்பணும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த கவரில் தான் உங்களுக்கு கால் லெட்டர், இன்டர்வியூ லெட்டர் வந்து வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை மறக்கக்கூடாது. இன சுழற்சி வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள், அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நேர்காணல் எங்கே, எப்போ, என்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கிற கவரில் உங்களுக்கு ரிட்டர்னில் வந்து அனுப்புவாங்க. இதுதான் அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம். இந்த படிவத்தில் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன். விண்ணப்பதாரர் பெயர் இங்கே குறிப்பிடுங்க. பாலினம் ஆணா பெண்ணா திருநங்கையான்னு குறிப்பிடலாம். இங்கே வந்து புகைப்படம், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸு கலர் போட்டோ நீங்கள் இங்கே ஓட்டுங்க. தந்தை பெயர், கணவர் பெயர், பெண்களாக இருந்தால் கணவர் பெயர், பிறந்த தேதி வந்து 1/7/2023 டேட் படி போடணும், மறக்காதீங்க. டேட்டு, எந்த மாதம், எந்த இயரு குறிப்பிடுங்க. 1/7/2023 தேதியில் வந்து என்ன வயது அப்படின்னு குறிப்பிடணும். அடுத்தது கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருந்தால் நீங்கள் குறிப்பிட்டு அப்ளை பண்ணலாம். தற்போதைய முகவரி, இப்போ எங்கே குடியிருக்கிறீங்க, நிலையான முகவரி, பர்மனெண்ட் அட்ரஸ் எங்கே, ரெண்டுமே ஒன்றுன்னா ஒரே அட்ரஸ் போடுங்க, இல்லைன்னா மாற்றி நீங்கள் போடணும். உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம். எந்த மதத்தை சார்ந்தவர், இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவரா, இதர மதத்தை சார்ந்தவரா அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும். என்ன வகுப்பு, பிரிவு அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிடுங்க. சொந்த மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்னு குறிப்பிடணும். சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியும் அப்படின்னு போடுங்க. தெரியாதுன்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா குவாலிஃபிகேஷன் வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எந்த வகையில் முன்னுரிமை கேட்குறீங்க, அதுக்குண்டான கண்டிப்பாக சான்றிதழ் வந்து இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. கொரோனா தொற்றிலோ மற்ற காரணங்களாலோ பெற்றோரை இருவரும் இழந்த இளைஞர்கள், அப்பா அம்மா அவங்கள இழந்தவங்க, மகன் மகள் அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். முதல் தலைமுறை பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதரவற்ற விதவைகள் மற்றும் விதவைகள் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் என்னென்ன வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் இணைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக இதில் ஃபில்அப் பண்ணணும். எந்த ஒரு ஃபீல்டுமே ஃபில்அப் பண்ணாமல் அனுப்பாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கல்வி தகுதி சான்றதுக்கு உண்டான மார்க் ஷீட்டு வந்து இணைச்சு அதில் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைங்க. பள்ளி மாற்று சான்றிதழ், அதாவது டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை சான்றிதழ், இதர சான்றிதழ் ஏதாவது இருந்தால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் குறிப்பிடலாம். டைப் ரைட்டிங் அது மாதிரி இருந்தால் குறிப்பிடலாம். ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது, இதில் ஏதாவது ஒன்று வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை கையெழுத்து போட்டு இணைங்க. அது போக முக்கியமாக வந்து செல்ஃப் அட்ரஸ் போட்டு சுய முகவரி இருக்கக்கூடிய அஞ்சல் உரை ஒரு கவரை வந்து கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த உறுதிமொழி நீங்கள் ஏற்றுக்கிட்டு இங்கே கையெழுத்து போட்டு நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து 31/1/2024 நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும். வாங்க இன்னொரு வேலைக்கு என்ன வேலைன்னு பார்ப்போம். இரண்டாவது வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தர், அதாவது ரெக்கார்டு கிளர்க்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் கந்தரவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் தான் இந்த வேலைக்கும் வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. பதவியின் பெயர் வந்து ரெக்கார்டு கிளர்க்கு, அதாவது பதிவரை எழுத்தர். காலியினம் வந்து 1. இந்த வேலைக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 15,900 58,500 ப்ளஸ் இதர படிகள் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் பொது போட்டி முன்னுரிமை அற்றவர்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு 32 வயது வரைக்கும், பிற்படுத்தப்பட்டவருக்கு 34 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் 34, ஆதி திராவிடர் பழங்குடியினர் அதாவது SC STக்கு வந்து 37,
ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 37 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மேலே குறிப்பிட்ட இந்த ஜாதியில் இருக்கிறவங்க ப்ளஸ் இந்த வயதோட 37 + 47 அந்த மாதிரி ப்ளஸ் 10 வருடம் வந்து கூடுதலாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து பொதுப்பிரிவினர் 50 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி அவங்க வந்து 55 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கும் வயது வரம்பு 1/7/2023 தேதியின்படி நீங்கள் குறிப்பிடணும். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்ப படிவம் புதுக்கோட்டை மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னாலும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 31/1/2024 மாலை 5:45க்குள்ள ஆணையர், ஊராட்சி ஒன்றியம், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் 613301 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். ஏற்கனவே நான் அலுவலக உதவியாளர் சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இதுக்கும் பொருந்தும். இந்த ரெக்கார்டு கிளர்க்குக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் பேர் என்ன பாலினம், ஆனா பெண்ணா, திருநங்கையான்னு குறிப்பிடுங்க. ஃபோட்டோ இங்கே ஒட்டிக்கோங்க. ரீசெண்ட் ஃபோட்டோ. தந்தை பெயர், பெண்களாக இருந்தால் கணவர் பெயரையும் குறிப்பிடணும். 2 பேருமே இல்லைன்னா கார்டியன் நேம் அவங்க பேரை நீங்கள் குறிப்பிடலாம். பிறந்த தேதி மற்றும் மாதம் வந்து நாள், மாதம், வருடம் குறிப்பிடுங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2023 தேதி பண்ணி கணக்கு பண்ணி போடணும். மறுபடியும் சொல்கிறேன், அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பிளாங்காக விடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கல்வி தகுதிங்க குறிப்பிடுங்க. தற்போதைய முகவரி, நிலையான முகவரி, பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு. இப்போ நீங்கள் வேறு அட்ரஸில் குடியிருந்தீங்கன்னா அந்த அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணுங்கள். என்ன மதம், அதோட உட்பிரிவு என்ன அப்படின்னு குறிப்பிடுங்க. சொந்த மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்னு குறிப்பிடணும். முன்னுரிமை கேட்குறீங்கன்னா எந்த விதத்தில் கேட்குறீங்க, அதுக்குண்டான சான்றிதழ் வந்து ஆதாரமாக கண்டிப்பாக இணைக்கணும். கொரோனா தொற்றில் வந்து அப்பா அம்மாவை இழந்தவங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, ஆதரவற்ற விதவை மற்றும் விதவைகள். அடுத்தது வந்து நீங்கள் என்னென்ன வந்து அட்டாச் பண்ணுறீங்க, ஜெராக்ஸ் காப்பீஸில் வந்து நீங்களே ஒரு உங்கள் கையெழுத்தை போட்டு தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும், மறந்துடாதீங்க. கல்வித்தகுதி சான்றிதழையும் குறிப்பிடுங்க. அதாவது மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டு, ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்டு, அது போக ஐடி ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை அல்லது வீட்டு வரி ரசீது, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இணைக்கலாம். மறக்காமல் ஒரு கவரில் வந்து உங்களோட அட்ரஸே எழுதி 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி வந்து நீங்கள் அனுப்பணும். சைஸ் வந்து 10க்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த உறுதிமொழி ஃபார்மை வந்து நீங்கள் கட்டுப்படுவேன் அப்படின்னு நீங்கள் எங்கே கையெழுத்து போட்டு எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க, எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு குறிப்பிட்டு மேலே சொன்ன அட்ரஸ்க்கு 31/1/2024 மாலை 5:45 மணிக்குள்ளே கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி.